மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கிற நேரத்துல 19% மேல ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காரு என்னோட கிளைண்டோட போர்ட்போலியோ பார்த்து நானே ஷாக் ஆயிட்டாங்க. ஹெச்டிஎஃப்சிங்கிற ஒரே ஒரு பேங்கை மட்டும் நம்பாம மொத்த பேங்கிங் செக்டாரே அவரோட கைக்குள்ள வச்சிருக்கிறாரு செக்டோரல் ஃபண்ட் மூலியமா. ஸோ அவரு கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐடி செக்டார், தென் வந்து பேங்கிங் செக்டார், ஃபார்மா செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா செக்டரல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா சிம்பிள் லாஜிக் ஆனந்த், இதுல பெரிய நான் வந்து மேஜிக்லாம் நான் பண்ணல. அல்டிக்காம அவர் சொல்றாரு, எனக்கு ஸ்டாக்ல எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியாலாம் இல்லை ஆனந்த். எனக்கு அந்த டைம் ஆஃப் பீரியட்ல இந்த செக்டார்ல நல்லா பூம் ஆகும்னு நான் நினைச்சேன். ஸோ அந்தந்த செக்டார்ல ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கான்னு நான் பார்க்கும்போது எனக்கு செக்டாரல் ஃபண்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த செக்டார்ல எல்லாத்தையும் நான் வந்து டைவர்சிஃபை பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தேன். ஸோ இன்னைக்கு தேதிக்கு அது எனக்கு வந்து மார்க்கெட்டை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கறத அவர் ஹாப்பியா என்கிட்ட வந்து காமிச்சாரு. ரொம்ப எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஸோ செக்டாரல் ஃபண்டுங்கிறது ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு டைம்ல தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன்னா எல்லா டைமும் எல்லா செக்டார்ஸுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ரொம்ப அவர் வந்து சிம்பிளா பண்ண விஷயம் நல்லா அவருக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. இந்த செக்டாரல் ஃபண்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காதான்னு எனக்கு தெரியலைங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செக்டார் ஃபண்டுன்னு சொல்லிட்டு செக்டாரல் ஃபண்டுன்னு நீங்க போடுங்க. நான் உங்களுக்கு இதை பத்தி பிடிஎஃப்லாம் நான் தரலைங்க, ஃபுல் லென்த் வீடியோ நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் தட்டிக்கோங்க. இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனா